வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் உடஞ்சி போகாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மெத்தடில். இதுக்கு வந்து கொத்தின கறி தான் நம்ம கடையில் வாங்கிக்கணும். மட்டன் கடையில் வாங்கும் போதே கொத்தி கொடுப்பாங்க. அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக மட்டன் வாங்குறீங்க இல்லையா, அதில் எலும்பு இல்லாமல் அந்த மீட் மட்டும் எடுத்து தனியாக எடுத்துக்கோங்க. கத்தியால் முதல்ல சின்ன சின்ன பொடி பீசஸாக அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பெரிய கத்தியை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை தொடர்ந்து இப்படி வேகமாக கட் பண்ணிகிட்டே இப்படி கொத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மின்ஸ்டு மீட் மாதிரியே அது வந்துடும். இப்போ நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கேன். மின்ஸ்டு மீட் எனக்கு கிடைக்காததுனால நான் இந்த மாதிரி கறியை எடுத்து இந்த மெத்தடில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தின கறி மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கறியை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நான் கொத்தி வச்சுருக்கிற அந்த கறியை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன். கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். ஒரு 2 நிமிஷம் அந்த கறி லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இது வந்து சோம்பு சீரகப்பொடி, இது வேண்டான்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த கறியை வந்து நான் வேக வைக்க போகிறேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த கறி வந்து லைட்டாக ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேம் வைக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு விசில் வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ளேயே கறி வந்து நல்லா வெந்துடும். அந்த ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. குக்கர் ஆறுனதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதெல்லாம் தான். கிராம்பு ஒரு 4 கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், காரம் வேணும்னா இன்னும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் வர அளவுக்கு இஞ்சி துண்டு, அப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் நிறைய எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் போல் ஃப்ளேவருக்கு மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி இலை அதையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2-3 அதை நான் அப்படி பிச்சு வச்சுருக்கேன், 1-2 பிச்சு வச்சுருக்கேன். 4வது நமக்கு அந்த கோலா உருண்டை பிடிக்கும் போது அதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதுக்காக நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள், ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து முதல்ல நம்ம வதக்கிக்குவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மிளகு இதை முதல்ல போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா அதுலேயே வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் அதையும் போட்டு வதக்கிக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து லேசாக வதங்கின உடனே அதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். லைட்டாக அது செவந்திருக்கும். ஒரு 10 முந்திரி நான் அதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்குன இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறைனே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த கோலா உருண்டை சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து நமக்கு வாயில் படும். இப்போ இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்நேரத்துக்கு குக்கர் ஒரு விசில் வந்து ஆறி போயிருக்கும். நம்ம அதை திறந்து பார்ப்போம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிற கறி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம கோலா உருண்டை வந்து ட்ரையாக தானே செய்ய போகிறோம், அதனால இந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது. இதை முதல்ல வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கறியில் எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் கோலா உருண்டை குழம்பா செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த வடிகட்டின இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சூப் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வேறு என்ன சமைக்கிறதுனாலும் இந்த மட்டன் ஸ்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் வடிகட்டி வச்சுருக்கிற இந்த கறியை வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஓட்டினீங்கனாலே இது வெந்து போன கறின்றதுனால நல்ல பேஸ்ட் மாதிரி இது அரைச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கறியை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதோட நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி இலை நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், நம்ம அதையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி பேஸ்ட்டாக இருக்குது, அதாவது கையில் எப்படி ஒட்டுது. அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மொத்தத்தையும் சேர்க்காதீங்க. ஒரு 2 ஸ்பூனாக சேர்த்து பிசைஞ்சிட்டு அந்த ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கோலா உருண்டைக்கு தேவையான
அந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து கையில் இப்படி தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரே சைஸ் உருண்டைகளாக பிடிச்சு வச்சுருங்க. நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ண வச்சுடுங்க. இந்த உருண்டை வந்து நிறைய பேருக்கு வந்து இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 2-3 ட்ரிக் தான் இருக்குது. நம்பர் 1 வந்து தேங்காய் கம்மியாக சேர்க்கணும். பொட்டுக்கடலை மாவு ரொம்ப ஜாஸ்தியும் சேர்த்துடக்கூடாது. 3வது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நீங்கள் போடுற அந்த கோலா உருண்டை வந்து வேகாமல் அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆனதுக்கு அப்புறமா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க. உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 உருண்டையாக 3 போட்டுக்கோங்க. இப்போ இது சின்ன கடாயின்றதுனால நான் ஒரு 2-3 மட்டும் போட்டு குக் பண்ணி எடுக்கிறேன். நான் ஒரு நீங்கள் உருண்டையை போட்டுட்டு அந்த ஒரு பக்கம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் எண்ணெயில் பொரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் திருப்பி விட்டிங்கனாலும் அது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியில் இப்படி பார்க்கும்போது நல்லா கோல்டன் கலர் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பெரும்பாலும் நம்ம ஊருங்களில் வந்து கறி விருந்தப்போ இலையில வைக்கிற முதல் நான்வெஜ் ஐட்டம் வந்து இந்த கோலா உருண்டையாக தான் இருக்கும். இது வந்து பார்க்க நல்ல கோல்டன் கலர் ப்ரௌனாக கிறிஸ்பியாக தெரியுது இல்லையா? வெளியில் உள்ள அந்த தோல் பகுதி வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கோலா உருண்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உடையாமல் அழகான பால்ஸாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.